நீங்க போற போது கூடவே வரும். சங்கே இருந்த இடமே தெரியாம போகணும். அப்பையாருன்னா யாருன்னா அறத்துக்கு அம்பை. யாரு கடவுளை வணங்க தெரியாம நான் ஒரு நாள் இருந்தாலும் உயிரோடு இருந்தேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி மைக்காலந்தனையுரைத்து மறையவனுக்கு அருள் புரிந்த வள்ளல் மீதே அக்காலம் பெரியரெல்லாம் அறியனர் தமிழ் உரைத்தார். அதனை ஓர்ந்தே இக்காலம் தெளிநடையாய் அற்பா என்ற ஒரு நூலை எம்ப உன்னை முக்காலம் அறிந்த பிரானே வினனோ ராமலிங்க முனிவரே அற்பா என்ற ஒரு நூலை எம்ப உன்னை முக்காலம் அறிந்த பிரானே வினனோ ராமலிங்க முனிவரே. ஓம் பெரியவர்களே, எல்லாம் அல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய தனிப்பெருங்கருணையினாலே மகாமந்திரம் 49வது நாள். 49வது நாள் நேற்றைய தினம் பூசம். அந்த நாளில் 1,41,86,000 நேற்றைக்கு. இன்னைக்கு இனிமேல் தான் கணக்கு கூட்டுறோம். இன்னும் கூட்டுது. நாங்கள் இப்பொழுது கடலூர் மாவட்டத்தில் உள்ள வடலூர் சத்திய தர்மசாலை சத்திய ஞான சபை வடலூர் அமைஞ்சிருக்கு. வள்ளலார் சித்தி பெற்ற இடம் வடலூருக்கு 5 கிலோமீட்டர் தூரம். மேட்டுக்குப்பம் யுத்தாத்திலிருந்து வந்தீங்கன்னா மேட்டுக்குப்பம் ஆர்ச்சி நேரத்தில் கேட்டு இறங்கணும். அங்கே இறங்கி உள்ள 3 கிலோமீட்டர் வந்து வந்தீங்கன்னா மேட்டுக்குப்பங்கிற ஊர் இருக்கு. அங்கேதான் வள்ளல் பெருமான் சித்தி பெற்ற இடம். சித்தி வளாகம்னா இடம். அங்கே என்னுடைய அறநிலையத்திலிருந்து நாங்கள் இப்போ பேசுகிறோம். அதாவது இந்த மகாமந்திர நிகழ்வில் 1 மணி நேரம் செவி உணவு. செவி உணவுக்கு இணையான ஒரு உணவு வேறு எந்த உணவும் கிடையாது. அதனால அது செல்வம்னே சொல்றார் திருவள்ளுவர். மற்ற செல்வங்கள்லாம் கொஞ்ச நாளைக்கு இருக்கும், போயிடும். இது என்னைக்கும் போகாது. அதனாலதான் செல்வத்தோடு செல்வம்னார். இது போகாத செல்வம், என்றைக்கு நிலையான செல்வம். இந்த செல்வத்தை பொட்டியில் போட்டு பூட்டி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. திருட கொண்டு போக மாட்டோம். அப்புறம் நீங்க போற போது கூடவே வரும். மற்ற செல்வம் எல்லாம் விட்டுட்டு போகணும். அம்போட விட்டுட்டு வெங்கையோட போற ஆளுகள் இருக்கிறாங்க. எதாவது ஒரு ஆள் முடிஞ்சதை கொண்டுட்டு போற ஆளுகள் இருக்கிறாங்க. ஆனா பெரும்பாலும் நம்ம சம்பாதிச்சத 400 ரூபாய் மாதிரி எடுத்துட்டு போகணும். எல்லாமே விட்டுட்டு போய் என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? அதாவது ஒரு பிள்ளை இருக்கிறான்னா அவனை சம்பாதிச்சு வைக்காதீங்கன்னு திருவள்ளுவர் சொல்றான். திருக்குறளே சொல்றது. தம் பொருள் என்ப தம் மக்கள். உன்னுடைய பொருள் எதுன்னா உன்னுடைய குழந்தை தான். அந்த குழந்தைக்கு சம்பாதிக்கிற வழியை காட்டு. அது எத்தனை வேணாலும் சம்பாதிச்சுக்க. நீ சம்பாதிச்சு வச்சு அவனை சோம்பேறியாக்காத, அவனை குடிகாரனாக்காத. அவன் உழைப்புல என்னன்னே தெரியாம போயிடும். அதனால தம் பொருள் என்ப தம் மக்கள், அவர் பொருள் தம் கிடையாது. அவனுக்கு என்ன தலையெழுத்துக்குதோ அதை அவங்ககிட்ட வந்து சேரணும். நீ சம்பாதிச்சு வச்சுட்டு போனா மட்டும் வச்சு காப்பாற்றான்னு ஒரு புத்தி இருக்கான். அதுதான் நீ எடுத்துட்டு போ. ஏன் விட்டுட்டு போற?
என்னால் முடிஞ்சாலும் எடுத்துட்டு போகணும். அதனால தான் ஔவையார் ஒரு நேற்றுக்கு ஆரம்பித்தோம். பாண்டிய நாட்டில் ஒரு பாண்டியன் அரசாண்டு விட்டுருந்தான். அவர் ஊஞ்சலை கட்டி தொங்க விட்டான். ஊஞ்சலை கட்டி தொங்க விட்டா அது 1000 பவுன். 1000 பவுன்னா ஒரு ரூபாய்க்கு 100 பவுன் வச்சிருக்காங்க. இன்னைக்கு மாதிரி இல்லை, அன்னைக்கு அப்படிதான் வித்துருக்கு. எங்களுக்கு தெரிஞ்சே பவன் 30 ரூபாய்க்கு விற்று, அப்புறம் 300 ரூபாய்க்கு. இன்னைக்கு 10,000 ஆகிடும். 10,000 போட்டு 6 வாங்க முடியும். நாங்க இருக்கிற நீங்க இருக்கிறீங்க, எங்களுக்கு உங்களுக்குள்ள வேறுபாடா இல்ல. 54,000 ஐயோ, ஒரு பவுன் நகையா வாங்க 70,000. இதுக்கு இந்த 70,000 விற்கிறத எந்த சிரமம் இல்லாமல் இருக்கிற ஒரு வழி. அது என்ன அப்படின்னா நகை வாங்காம அவ்வளவுதான். அதை போய் வாங்கிட்டு 70,000 போச்சு வயிற்று வச்சுக்கிடுப்பான். அதுதான் நல்ல வழி. அதுபோல அந்த பாண்டிய மன்னன் மூஞ்சலை தொங்க விட்டு அது 1000 பவுன் புட்கிளி, கிளினா மூட்டை, அது 1000 பவுன் வச்சு நாடு பூரா தண்டோரா போடணும். நாடு பூரா, பாண்டிய நாடு பூரா தண்டோரா போடணும். எதுக்கு தண்டோரான்னா, இந்த சங்கிலி 4 சங்கிலி, இரும்பு சங்கிலி ஞானசத்தில் பின்னால் போட்டு பாருங்க, ரவுண்டா சுற்றி அந்த மாதிரி சங்கிலி 4 சங்கிலி தொங்குது. யாராவது புலவர்கள் வந்து பாட்டு பாடி 4 சங்கிலி அந்த விழுகணும். முடிய சுற்றி ஏற்றுவது யார் வெட்டுறீங்களோ அவருக்கு பேச சொன்னா நிறைய பேர் போகலாம். பாட்டு பாட எப்படி அந்த விட செய்ய? பாட்டு பாடோட சங்கிலி பொடி பொடியா போகணும். ஒரு கண்டி கண்டி விடக்கூடாது. சங்கிலி இருந்த இடமே தெரியாம போகணும் அப்படின்னு அறிவிப்புட்டாங்க. புலவர்கள் போய் அவங்க பாட்டு பாடுறாங்க. பாடுறது எந்த சங்கிலி வந்து வருகிறது? ஒருத்தராலே ஒன்று அசைக்க முடியல. அடையாண்டா இது சொல்லாமே இருக்கலாமே, நம்ம உயிரை வாங்கினாங்க சங்கிலி யாரு பாருங்க அந்த விடுங்க அப்படின்னு எல்லா புலவர்களுக்கும் மனம் வேதனையா போச்சு. அவங்க பாட்டுக்கெல்லாம் முயற்சி பார்த்துட்டு முடியலேன்னு சொல்லி விட்டுட்டாங்க. இனிமேல் இந்த வேலைக்கு நம்ம போக வேண்டியதில்லை அப்படின்ட்டு. அப்புறம் அதுக்கு பிறகு ஔவையார் அந்த வழியா போனாங்க. ஔவையார்னா யாருன்னா அறத்துக்கு அவ்வை, வாக்குக்கு அருணகிரி, நோக்குக்கு அப்பர், நயத்துக்கு சுந்தரர், கனிவுக்கு வாதபூரர், வாதபூரர்னா மாணிக்கவாசகர், அருளுக்கு அருட்பிரகாசம் வந்தனர். அதுபோல அறத்துக்கு அவ்வை அங்க வந்தாங்க. பாட்டி 1000 பவுன் பாட்டி, ஏண்டா என்னடா நீ வந்து ஒரு பாட்டு பாடி அந்த பவுன் எடுத்துட்டு போ. நான் வந்து இந்த பாட்டு எழுதுற ஓலையெல்லாம் இந்த தோல் ஒரு பை கொடுக்குறாரு இருக்கு, அதே சுமையா நினைக்கிறேன். அந்த 1000 பவுனை தூக்கி போய் நான் என்ன செய்ய போறேன்? 1000 பவுனை தூக்கி என்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சா நீ நடந்து போய் விடுவானே எவனாவது? பவனை தூக்கிட்டு போக பரவாயில்ல, என் உயிரை தூக்கிட்டு போயிடுவானே. அதனால எனக்கு அது வேண்டாம், வேண்டவே வேண்டாம். எனக்கு பவுனுக்கு ரொம்ப தூரம் வேண்டான்ட்டாங்க. ஆசையே இல்லாத, ஆசை இல்லைன்னா என்ன நடக்கும்னு வரலாறு சொல்றாரு. நீங்க யாராவது பரிசு பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஆசை இருக்குதா என்ன?
என்னங்க வசதி பண்றது அப்படிங்கிறீங்களா? காலையே போய் வெளியே இருக்கிறீங்களா? அந்த மரம் படுதல் அந்த அந்த இடம் தங்கமாதான் பாருங்க. தங்கமாதிரி உங்களுக்கு அது இல்லை. இச்சையிலார் இட்ட மனம் பட்ட இடம் பொன்னாகும். அப்ப அந்த ஆசை போன இடத்துல எவ்வளவு பேர் பேசி பார்த்தீங்களா? அது பொண்ணாட்டு வைரமாட்டு தங்கமாட்டு நவரத்தொண்டாட்டு. அதான் என்ன பண்றது? அவர்கிட்ட ஆசை இல்லையா? ஆசை இருந்தா தான் இடத்துல குமிச்சு வைக்கலாம். ஆசை இல்லைங்க. இச்சையிலார் இட்ட மனம். பெருமான் அந்த நிலையில் தாங்க இருந்தாங்க. தர்மச்சாலையில சுவாமி சொற்பொழி பெற்றிருக்க போது கடலூர் ஒருத்தர் வருவார். சொற்பொழி கேட்பார் திறந்தோர். அப்புறம் திறந்தோர் சுவாமி இப்படிங்கிறது என்னப்பா ஒரு நாளைக்கு எங்க வீட்டுக்கு வாங்க சாமி அப்படின்பாரு. இவர் எது கூப்பிடுறான் தெரியுமா? மற்றவர் எல்லாம் தெரிஞ்சு கூடுமாமா சாமி கூப்பிடுறான்னு. அதுக்காக தான் கூப்பிடுறாங்க. உண்மையா கூப்பிடல. சுவாமி எங்க வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வாங்க சாமி. இந்த பயிர் உண்மையா கூப்பிட மாட்டேங்கிறானே, ஒரு நாளைக்காவது உண்மையா கூப்பிட்டா போறன்னு சொல்லிக்கலாமே. தினம் இதே தொழிலாக்குறானே அப்படின்னு. சரி ஒரு நாள் சரி 4 வாரம் போட்டு வாரம் போன சொன்னா தலை இடி வந்து அப்படியே போச்சு. என்னடா சாமியார் வரமாட்டாருன்னு நாம சொன்னோம். இதுவும் கூட கண்டுபிடிக்க முடியாம இருக்கிற இந்த சாமியார் என்ன சாமியார் இருக்கு? நாளைக்கு வந்து நம்ம வீடு மெத்த வீடு 4 மாடு மெத்த வீடு அப்படியே தங்க பூரா தேக்கு மரம் கீழே பூரா டைல்ஸ் போட்டுக்குது, பெயிண்ட் அடிச்சுக்குது, ஃபேன் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பணம் கேட்டால் நம்ம கட்டி என்ன ஆகுது? பணம் கேட்பாரப்பா அப்படியே நினைச்சிட்டு முன்னாடிக்கிட்ட போய் சொல்றான். நீ வருத்தமா நான் இப்படி வரமாட்டாருன்னு நினைச்சிட்டு கூப்பிட்டாங்க. சாய் வரணுன்னு சொல்லிட்டாரு. வரணுன்னு சொல்லணும் எனக்கு வைத்துட்டு போறேன் ஆரம்பிச்சுடுது. அதனால இப்படி ஆகி போச்சு. என்ன பண்ணுதுன்னா நான் முன்னாடி சொன்னான், நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. எங்க அப்பா வீட்டிலிருந்து வர்ற போதே நான் படிச்சுட்டு வந்துட்டேன். யாரை வந்து இப்படி சும்மா சொல்லி விடுறதுன்னு எனக்கு தெரியும். நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டான். நீ உள்ள உட்காந்துக்கணும். சாமியார் வருவாரு. உள்ள ஒரு பெரிய காது அதை தாண்டி வந்து தூள் உள்ள வந்தாருன்னா நான் போய் கேட்குறேன். அம்மா வீட்டில் இருக்கிறாரான்னு கேட்பாரு. மட்டும் பதில் சொல்லி அனுப்பிட்டார். நான் சுவாமி போனாங்க. இவங்க பேசி இருக்கிறதுல சாமி கேட்டு தர போறாரு. அவருக்கு தெரியாதோன்னு ஒரு நாளைக்கு ஒரு ஜீவன் எத்தனை மூச்சு விடுறதுன்னு கூட வல்லாருக்கு தெரியும். நீங்க அதை நினைச்சுக்க நியாயமா தெரிஞ்சுக்கணும். வள்ளல் பெருமானுக்கு தெரியாம நாம ஏதாவது செய்யறோம்னு நினைச்சீங்கன்னா ஏமாந்தன நீங்க. நீ எத்தனை நேரம் மூச்சு விட நீ போய் கேட்பாரு, கரெக்டா சொல்லுவாரு. அந்த மூச்செல்லாம் தெரியும் அவருக்கு. அதனால போய் அந்த தூட பிடிச்சிட்டு மாஞ்சா இருக்கிறாங்க. தாங்க பாண்டிச்சேரி போனாரு. யாரோ ஒரு சாமி இளவேடிக்கார் வருவாரு, அங்க வந்து பார்க்கணும்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு போனாருங்க. அப்படின்னு சொல்லி அப்புறம் போய் கொண்டாடி விட அவ்வளோ அற்புதமாக பேசுகிறேன். பார்த்தீங்களா, எந்த சிரமம் இல்லாமல் வந்து சாமியார் ஓட்டி விட்டோம். பார்த்தீங்களா, போயிட்டார் அப்படின்ட்டாரு. போயிட்டாரு. அப்புறம் 2 பேரும் வெளியே வந்தாங்க. அவர் எது வரைக்கும் உள்ளே வந்தாருன்னு இவர் கேட்குறாரு. முதல் வாசப்படி தாண்டி உள்ள காலம் நடந்து கூட வந்துட்டாருங்க. அந்த வாசப்படி கிட்ட வந்தாருங்க. அப்புறம் வெளியே வந்தாங்க. இவர் வெளியே வந்து பார்த்தா இந்த கால் பட்ட இடத்துல கூட தங்க தூள் கிடைக்கும். சாமியுடைய கால் எங்கெங்க பட்டுதோ அங்கெல்லாம் தங்க தூள் கிடைக்குது. ஒரு கால் ஒட்டிக்கிற தங்க தூள் எடுத்தா 10 பவுன் நாங்கள் அத்தனை எத்தனை ஆசை இருக்கு. எடுத்தா முகத்தை எடுத்தா கூட எடுத்தா அது தங்கத்தை அப்படின்னா உடனே மொத்தம் கூட எடுத்து போய் தள்ளுறாங்க. போயிடுது. ஒன்னே காணும். ஏங்க நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது கேட்பாருன்னு நினைச்சிட்டு மேலாமா
ஏன் இப்படி காட்டிட்டு போனாரு, தங்கத்தோட காட்டி நமக்கு இல்லாம மறந்துட்டு போயிட்டாரு அப்படின்னு கேட்டாங்க அந்த அம்மா. அப்போ அவர் சொன்னாரு, டேய் நம்ம கிட்ட இருக்கிற காசு ஏதாவது கேட்பாருன்னு நினைச்சிட்டு நாம போய் போயிட்டு விட்டுட்டோம். அவர் என்ன சொல்லிட்டு போய்க்கா தெரியுமா, உன் வீடு நிலம் உங்ககிட்ட இருக்கிற பணம் தங்க நகை இதெல்லாம் என் கால் ஒட்டிக்கிற தூசுக்கு சமம் வெளியிடாரு காட்டி போய்க்கிறாரு. தூசுக்கு சமம் இல்லை அப்படின்னு காட்டி போய்க்கிறாரு. அதுபோல ஆசை இல்லாத அப்படியே எனக்கு எதப்பா நான் 1000 ரூபாய் தூக்கி போய் நானுக்கிட்ட பண்ண போல எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன்று செய்யலாம் பாட்டி, இந்த பணம் உங்களுக்கு வேண்டாம் இல்லை வேண்டாம், நீங்கள் பாட்டு பாடி இந்த சங்கிலி நானே தூள் தூள் ஆக்கியிருக்கோம், நாங்கள் பணத்தை எடுத்துட்டு போய் எப்படியாவது வேணும். சரிப்பா நீங்கள் லாபம் பண்ணுங்க, எங்களுக்கு வேணாம், நான் வேணாம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவையார் போனாங்க. உடனே அந்த மன்னன் கேட்கலாம், என்ன பாட்டி எத்தனை பாட்டு பாடுவேன்? 4 பாட்டு தான், 4 பெண்பா தான் பாடுவேன். பெண்பான்னு எல்லாரும் பாட முடியாது. பெண்பா புலவர்களுக்கு புரியா, புரிய கண்டாந்துருக்குமா வெண்பா பாட சொன்னான். பெண்பாவுக்கு புகழேந்தி ஒன்பாவுக்கு கம்பன் ஒரு பழமொழியே இருக்கு. புகழேந்தி தான் வெண்பா பாடுது, அவ்வளோ அற்புதமா பாடுவான். அந்த தமையந்தி ஓடுறான், இந்த வேடை துரத்துறான். அப்ப பாடுறாங்க அவங்க, தீக்கண் புலி தொடர செல்லும் சிறுமான் போல் ஆக்கை கலர்ந்து போக்கற்று இனிமே போக முடியாது. தீக்கண் புலி தொடர செல்லும் சிறுமான் போல் ஆக்கை தளர தளர்வுற்று போக்கற்று சீரா வெளித்தால் சிறை வேடன பழத்தில் நீராய் விழுந்தான் நிறுத்து. எப்படி சீர் வருவாங்க நேரிசை என்பாவா பூரா பண்ணாங்க பெண்பா புகழேந்தி. ஆனா இந்த நல்லதங்காகலை அப்புறம் புகழேந்தி புலவர்களே அப்படின்னா இந்த மாரியம் தாராட்டி இதெல்லாம் நல்ல புகழேந்தி புலவர் தான் போட்டிருக்காங்க. அந்த புலவர் இல்லை, இது வேற, இது சங்ககால புலவர், அவரு வேற. அது போல அம்மையாரு நீ பாடு பாட்டு கீழே விழுந்துன்னா நான் பணத்தை எடுத்துட்டு போனேன். நான் பணத்தை எடுக்கிறதுக்காக இல்லை, இத்தனை புலவர்கள் வறுமையில் வாடிட்டு கிடக்கிறாங்க, சோர்லையே குழந்தைகள்லாம் அழுகுறாங்க. நீ இந்த திகழ்ந்து சொல்லாமையா இருந்து சொல்லிருக்கலாம். சொல்லி இத்தனை வருஷமா 6 மாதம் தேவையான பாடுறான், ஒன்றும் கிடைக்காம போனோம், எந்த இடத்த போயிடுச்சு பார்ப்போம். அவர்களுக்காக தான் பாடுறேன், எனக்காக நான் பாடவே இல்லை. ஏன்னா தனக்காக பாடுறேன்னு சொல்லிட்டு தங்கி அஞ்சு விழுக்காது. அப்போ ஆசை இருக்குது அர்த்தம் அஞ்சு விழுக்காது. சரி அப்ப பாட்டு பாடு. ஆர்த்த சபை 101, 1000ல் 1ஆம் புலவர், வார்த்தை 10000ல் 1, பூத்தமலர் தண்டாவரை திருவே தாதா கோடி குருவர், உண்டாயின் உண்டு என்றாரே அப்படின்னா ஒரு சங்கிலி அப்படியே விபூதியாட்ட தூள் தூளா போயிடும். விபூதி எடுத்து பூசிக்கலாம், அயன் டேப்லெட்ஸ் பண்ணிக்கலாம், அவ்வளவு நைஸ் ஆயிடுது. ஆர்த்த சபை 101, 100 பேர் கூடி இருக்கிற சபையில நல்லா கண்ணா அப்புறம் தெரிஞ்சுருக்காங்க. எல்லா விவரம் தெரிஞ்சாலும் ஒரு ஆள் தெரிப்பாங்க. எல்லாமே எல்லாம் தெரிஞ்சு வைக்க முடியாது. எல்லாம் அறிந்தவரும் இல்லை, ஏதும் அறியாதவரும் இல்லை என்னும் இவ்வுலகமீரில் ஏதும் அறியாதவன் என பெயர் தரித்து ஏழைக்குள் ஏழையாகிடும் தாய்மானம் பல. எல்லாம் அறிஞ்சவங்க யாருங்க? விமானம் ஓட்டுறாங்க, ஆகாய விமானம், அவனுக்கு 12 லட்சம் 5 லட்சம் 12 லட்சம் மேல சம்பளம். விமானம் ஓட்டுறவனுக்கு அவனுக்கு என்ன தெரியாது தெரியுமா? சைக்கிள் 10 ரோட்டுக்கு தெரியாது. சைக்கிள் 10 ரோட்டோட விமானம் ஓட்ட தெரியாது. எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது. அப்ப யாரும் சொல்லிக்கிறாரு, ஏன்னா எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிதுன்னு. எறும்பும் தன் கையார் என்றான். அதுபோல ஆர்த்த சபை 120, 100 பேர் முடிக்கிறான்னு ஒரு ஆள் எல்லாரும் தெரிஞ்சான் இருப்பான். இன்னைக்கு 100 பேர் இருக்கிறாங்க, அவையார் யாரும் 100 இன்னைக்கு எப்படி இருக்கான்னு தெரியல. 1000 ஒரு ஆளுக்கு தானே இருப்போம். ஆர்த்த சபை 101, 1000ல் 1ஆம் புலவர். புலவர் 1000ல் 1.
மேலேயும் தமிழ் கடவுள் மேலேயும் பக்தியோட விளையாட்டு. பக்தி இல்லாத இருக்கிற இடத்துல புறமை பயன்படாது. யாரிடத்துல பக்தி இல்லையோ, யாரிடத்துல இறை நம்பிக்கை இல்லையோ, யாரு கடவுளை வணங்குறது இல்லையோ, அவன் தமிழ் படித்தாலும் சரி ஆங்கிலம் படித்தாலும் சரி அது பயப்படாது. அது உயிர் இல்லாது. ஒரே அப்படியே இந்த பேப்பர்ல ரோஜா பூ பேப்பர்ல வச்சுக்கிறாங்க நடக்க ஒரு ரோஜா பூ கூட மேட மேல வந்து மெஞ்சான். அது பார்த்தா அப்படியே எல்லாரு கண்ணையும் பறிக்குது. இன்னொருத்தர் உண்மையான ரோஜா பூ கூட அதை வச்ச உடனே மனம் மேய்ச்சிட்டு அது ஒரு 4-5 மணி நேரம் ஆச்சு. அந்த உண்மையான ரோஜா பூ கொஞ்சம் இப்படி தலைக்கீழ போட்டு பாடு தலைக்கீழ போட்டுனா அது என்ன சொல்லுது, நீ ஒரு பொருளானிக்கு நான் எத்தனை மாசத்துக்கு இருந்தாலும் நான் இதே மாதிரி இருப்பேன். இப்ப வச்சு 4 மணி நேரம் தாக்காளுக்கு நீ வாடி பதவி போனேன், நீ எதுக்கு உயிரோடைக்கிற அப்படின்னு. அதுக்கு அந்த ரோஜா பூ சொல்லுச்சு, உண்மையான ரோஜா பூ சொல்லுச்சு, நான் ஒரு நாள் இருந்தாலும் உயிரோடு இருந்தேன், நீ செத்தல கிடைக்கிற. செத்துது எத்தனை நாளைக்கு இருந்தாலும் என்ன உயிரோடுறான், ஒரு நாளைக்கு இருந்தாலும் உயிரோடு பாருங்க. அதுபோல ஆர்த்த சபை மூத்தொருவர் 1001ஆம் புலவர். புலவர்கள்லாம் இன்னைக்கு தமிழ் புலவர்கள் பல பேர் நாத்திகனாகிறாங்க. அவர் நினைச்சாங்க அவ்வளவு வேதனையா. தமிழாசிரியர் இங்க ஒரு தமிழாசிரியர் ஒரிஜினல் பக்தர்கள் தமிழ் படித்தவங்க கடவுளே தமிழ் வேற கடவுள் வேற இல்லை. கடவுளே தமிழ், தமிழே கடவுள். முருகப்பெருமானுக்கு 6 தலை, மல்லினம் வெள்ளினம்னு 6 வரும். அப்புறம் அவனுக்கு 12 கை, உயிர் 12 எழுத்து. அப்புறம் 18 கண்ணு, 18 எழுத்து மையெழுத்து. இப்படிதான் தஞ்சாவூர் கோயில் கூட இந்த தமிழ் பிரகாரம் கட்டிக்கணும் யாரோ யூடியூப்ல சொன்னாங்க. தமிழுக்கு அதுக்கு ஒரு ஒப்புதோப்பு போட்டு சொன்னாங்க. அது போல தமிழே கடவுள். அதனால அந்த ஆர்த்த சபை மூத்தொருவர் 1001ஆம் புலவர். புலவர்கள் அந்த காலத்துல 1000 அதாவது புலமேன்னு இருக்கிறது வேற, இயற்கையாவே பிறந்து வரும்போதே புலமையோடு வரணும். குமரகுருவரை கேட்கிறார், கந்தர கலிவெண்பா கடைசி வரையில ஓசை எழுத்து முதலாம் 5 இலக்கணமும் தோய்ந்து குமரகுருவரர் கந்தர் கலிவெண்பான்னு ஒரு நூல் பாடிக்கிறார். அதன் கடைசியில கேட்கிறாரு, ஓசை எழுத்து முதலாம் 5 இலக்கணமும் தோய்ந்து பழுத்த தமிழ் புறமை பாதித்து ஒழுக்கமுடன் இம்மை பிறப்பில் இருவாதனை அகற்றி உம்மை பெருமலங்கள் மோசித்து தம்மை விடுத்து ஆயும் பழைய அடியாருடன் கூட்டி தோயும் பரபோகம் துய்ப்பித்து சேய அடியேக்கு பூங்கமர கால்காட்டி ஆட்கொண்டு அடியேக்கு முன்னின்றார்கள். இப்படின்னு அந்த கலிவெண்பா முடியுது. அதுல ஓசை எழுத்து முதலாம் 5 இலக்கணம் எழுத்து, அப்புறம் சொல் பொருள் ஆப்பு அணி, இந்த 5 இலக்கணம் தெரியும். ஓசை எழுத்து முதலாம் 5 இலக்கணம் தோய்கிறாங்க. அந்த மாதிரி பழுத்த தமிழ் புறமை வாய்க்கோட்டி கேட்க, அந்த மாதிரி பழுத்த தமிழ் புறமை ஆகணும். அப்படிப்பட்ட புலவர் ஒருத்தரே இருப்பார். ஏதோ புலவர்னு பேர் வச்சிருப்பாங்க, பேர் இருப்பாங்க. புலவர்னு பேர் தான் இருக்கு, வேற ஒன்று பேர் மட்டும் இருக்கு. அதுல என்ன பிரயோஜனம்? அதனால ஆர்த்த சபை மூத்தொருவர் 1001ஆம் புலவர். வார்த்தை 10000 சொன்ன சொல்ல காப்பாற்றணும். சொன்ன சொல்ல காப்பாற்றணும். 10,000 ஹரிச்சந்திரன் சொன்ன சொல்ல காப்பாற்றணும். பதி இழந்தனம் பாலனை இழந்தனம், என்னுடைய நாட்டை இழந்தாச்சு, என்னுடைய மகனை இழந்துட்டேன். பதி இழந்தனம் பாலனை இழந்தனம் பெற்ற நிதி இழந்தனம், நான் பெற்ற செல்வமெல்லாம் இழந்தாச்சு. இது என்ன தெரியுமா என்கிட்ட? நான் இறைவன்கிட்ட போய் அடைய வேண்டிய கதின்னு ஒன்று இருக்கு.
அதையே இழந்தால் இழப்பேன். இணையமக்கு உண்டு என நினைக்கும் கதி இலக்கினும் கட்டுரை இலக்கிலே வென்றான். கதி இழந்தால் பரவாயில்ல, சொன்ன சொல் தவற மாட்டேன். விஸ்வாமித்திரன் போய் கேட்கிறான், நகர எல்லாம் திரும்பி வந்துடும், ஒரு பொய் சொல்லிக்கிறான். ஒரு பொய் சொல்லி எல்லாம் வந்துடும் திரும்பி. எல்லா லட்சுமியும் உங்ககிட்ட போயிட்டு சும்மா தான் நிக்கிறீங்க. இல்ல இல்ல, எல்லா லட்சுமியும் போகல, வீரலட்சுமி என்கிட்ட இருக்கிறாங்க, மற்றவெல்லாம் போயிட்டு எல்லாம் இருக்கிறாங்க. முடியாதுட்டாங்க, எல்லாம் இருந்தாலும் சொல்றேன் தயாரா இல்லை. காந்தி சொன்னாரு, உண்மையை எதற்காகவும் துறந்து விடாது. எந்த காரணம் கொண்டு உண்மையை துறந்து விடாது. உண்மையை பாதுகாக்கிறதுக்காக எதையும் வேணாலும் விட்டுரு. உண்மையை எதற்காகவும் துறந்து விடாது, உண்மைக்காக எதையும் துறந்து விடு. காந்தி அந்த அப்படி சத்தியத்தை கடைபிடிச்சு வாழ்ந்ததுனாலதாங்க காந்திக்கு எத்தனை நாட்டில் சிறை வச்சுக்கு தெரியுமா? 170 நாட்டில் காந்தி சிறை இருக்கு. எல்லா நாட்டிலையும் காந்தி வாழ்ந்திருக்கிறார். திருவள்ளுவர் அவருக்காகவே ஒரு குரல் படைகிறார். காந்திக்கு மட்டும்தான் அந்த திருக்குறள் பிறந்து, உள்ளத்தால் பொய்யாது ஒழி உலகத்தார் உள்ளத்துள்ளாம் உடன். இந்த திருக்குறள் யாருக்கா சொல்ல முடியுமா? காந்திக்கு. அதுபோல 1001ஆம் புலவர் வார்த்தை 10,000ல் ஒருவர். பூத்த மலர் தண்டாவரை திருவே தாலா கோடிக்கு. தாலான்னு என்ன? தாலான்னு என்ன? வள்ளல். வள்ளல் தாலா கோடிக்குருவர். கோடிக்குறானதான் வள்ளல் இருப்பாங்க. தாலான்னா வள்ளல். வள்ளல் பெருமான் ஒரு பாட்டு பாடுறாங்க. தா 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 தான் 7 தான் போடுறாங்க. தாதா 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 குறைக்கு என் செய்கிறோம் யாம், தாதாதா தாதாதா என்று அழைந்தோம் போதாதா அப்படின்னு நான் கேட்பாங்க. மேலே 7 தான் போடுறாங்க. அது என்ன அர்த்தம்னா, 7 தானா எழுதா குறை. தலையில எழுதாத குறைடா, தலையில் எழுதணும்ல. அதை பட்டினத்தா சொல்றாரு, அழுதாலும் பயன் என்ன, நின்னை சுட உரைத்த பழுதால் பயன் என்ன, நன்மையும் தீமையும் பங்கையத்தோன் எழுதாப்படி வருமோ. பங்கையத்தோன்னா பிரம்மதேவன். எழுதாப்படி வருமோ சரியான ஏழை நெஞ்சே அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுபோல தாதா தாதா குறி போட்டு அப்புறம் தாதா தாதானா கொடு கொடுன்னு அர்த்தம். அதனாலதான் தாத்தான்னு பேர் வச்சுக்கிறாங்க. அப்புறம் பெற்ற தாத்தா தாத்தான்னு வாங்கிக்கோடு விட்டுக்கூடாது. அதுபோல தாக்குறைக்கு எழுதா குறைக்கு என் செய்கிறோம் யாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துடனே சங்கை துட்டுல போச்சு. அப்புறம் சரி நான் போறப்ப அப்படி நாங்கள் அவையார் பாட்டி நான் 3 டிகிரி இருக்கு, 4 பாட்டு அந்த பொருள் எடுத்துக்க மாட்டோம். சரி, அடுத்தது தண்டாமல் ஏவது தாளாண்மை, தண்டை அடுத்த காலைவது வன்மை, அடுத்தடுத்து பெண் சென்றாலைவது கால்கூலி, பெண் சென்றும் நீயா நிச்சம்போ அது அப்படின்னா. இதுக்கு என்ன அர்த்தம்னா, தண்டாமல இப்போ ஒரு சன்மாசனம் கட்டுறாங்க, ஒரு கோயில் கட்டுறாங்க, ஒரு திருப்பணிக்காக கோயில் கட்டுறதுக்கு ஆரம்பிக்க போறாங்க. சரி, நம்ம ஊர்ல சன்மாசனம் கூட புதுசாக கட்டுறாங்க, நம்ம பணம் 10,000 பண்ணி கொடுத்துடலாம். அவன் கேட்காம பண்ணி கொடுத்துறது தண்டாமல். தண்டாமத்த அடுத்த கேட்காம பண்ணி கொடுத்துரும். இது எல்லாத்திலையும் சிறப்பு. தண்டாமல் ஈவது தாளாண்மை, தண்டி அடுத்த காலைவது வன்மை. வன்மைனா வள்ளல். கேட்டுடனே கொடுக்குறது, கேட்டுடனே கொடுக்குறதுங்க. அது வள்ளல் பெருமானுக்கு வள்ளல் வள்ளல்னா யாருன்னு ஒரு சிறப்பு கொடுக்குறாங்க. மொழி கொடுக்கிறதுக்கு வள்ளல் குருராயன் பாட்டு ஒரு உரை எழுதுனாங்க. அந்த உரையில சொல்றாங்க, அதாவது நசையா மனமும்
வெகுளா பண்பும் எவ்வவர் மறியி எவ்வகை வேட்டனர் அவ்வகை குறிப்பின் வரையாதீதன். எவன் எப்ப வந்து எதை கேட்டாலும் சரி பயாம கொடுத்துட்டாரு. அதகிட்ட கேட்கிறான், வரியருக்கு இல்லையனாவது வழங்கிடும் வள்ளல், வறுமையில வாழ்றவர்களுக்கு எல்லாம் இல்லையாவது கொடுக்கிறீங்களா? நீங்க வரியருக்கு இல்லையனாவது வழங்கிடும் வள்ளல், பொறிபொருள் அடக்கினேனுக்கு ஒரு பொருள் தர வேண்டும் என்ற அறிவரை நோக்கி யாரு கருணன் சொன்னான். அவன் இந்திர போய்கிறான் அவசரப்பட்டு அந்த வாங்கறதுக்கு என்ற அறிவரை நோக்கி அவாவரு பெரியோய் இங்கு வேண்டுவது யாது அனைத்தும் நின்னதே கூறுகின்றான். ஆனா ஏன்டா பைத்தியம், எதுக்கு நீ ஒரு பொருளை கேட்கறியாகிட்ட வந்து இருக்கிற பூராதான் வாங்கி எடுத்துருவான். எங்கேயாவது ஒரு ஆளை பார்க்க முடியும் என்ற காலத்துல அப்படியே இருக்கிறத பூரா எடுத்துட்டு போகிறாங்க. அதுதான் வள்ளல். அதுல முதல் 7 வள்ளல், இடைய 7 வள்ளல், கடைய 7 வள்ளல் வாழ்ந்த நாடு நம்ம நாடு. இந்த வள்ளல்கள்லாம் வெளிநாட்டில் வாழ்ந்து, வெளிநாடு அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா அந்த காலத்துல வெளிநாடு போறதுக்கு வசதியா இருக்கு. ஏறாப்புறதுக்கு அப்புறம் தத்தனை போயிருப்பாங்க, இல்லாம இருந்திருக்கு. இந்த மண்டலத்தில் வாழ்ந்தவர்கள் முதல் 7 வள்ளல், இடைய 7 வள்ளல், கடைய 7 வள்ளல், இந்த 21 வள்ளல்களும் அதாவது பொருள் நிலையில்லாத பொருள், நிலையில்லாத பொருளை வழங்கிய வள்ளல்கள். அருட்பிரகாச வள்ளல் ஒருத்தர் அழியாத வள்ளல், அழியாத செல்வத்தை அருள வழங்கின வள்ளல் அருட்பிரகாச ஒருத்தர் தான். அதுக்கு பிறகு வேற யாரும் வரல, இனிமேல் வரக்கூடாது, வந்தாலும் இதுக்கு மேல ஒரு ஆள் வர முடியாது, கீழே தான் வரலாம். அருட்பிரகாச வள்ளலார் தான் அருள வழங்கின வள்ளல். ஒரு பாட்டுல கேட்கிறாங்க, ஈ என்று நான் ஒருவரிடம் நின்று கேளாத இயல்பும். சரி, இந்த பாட்டுல ஒரு தப்பு இருக்குது. என்ன தப்புனா, இவரு போய் ஒருத்தர்கிட்ட கேட்க கூடாதாமா, அடுத்தவங்க வந்து இவர்கிட்ட கேட்டா நீங்க சொல்ல கொடுக்கணும். அது நியாயமா? அது இவருக்கு இருக்கிற நிறைய அவனுக்கு இருக்கணும். இவருக்கு இருக்கிற இவர் எந்த நிலைக்காரோ அதே நிலை தாங்க அவரும் இருக்கணும். என்று நான் ஒருவரிடம் நின்று கேளாத இயல்பு என்னிடம் ஒருவர் இது என்ற போதவருக்கு இல்லை என்று சொல்லாமல் இடுகின்ற திறமுன்னா, இவர் போய் அடுத்தவங்கிட்ட கேட்கறது பொருட்செல்வத்தை, அடுத்தவன் வந்து இவர்கிட்ட கேட்கறது அருட்செல்வம். இவர்கிட்ட ஏன் பொருட்செல்வம் வேறு கொடுக்கறதுக்கு? எத்தனை பேர் வந்தாலும் ஈகின்றேன் 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 என்றே ஒரு பாட்டு வந்தா, தென்பாலுகந்தது பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநடஜோதி என்பால் வருபவர்கின்றே ஈகின்றேன் 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 என்றே சொல்லுகிறாரா? அந்த பொருட்செல்வத்தை தான் வள்ளலார் சொல்றாரு. அருட்செல்வத்தை கொடுக்கிற வள்ளல் அவர் வந்து அருட்செல்வம் அருளுக்கு வள்ளல். அதனால வள்ளல் கோடிக்குருவன். ஒரு கோடி பேர் ஒரு ஆள் தான் வள்ளல் இருப்பான். 2 சங்கிலையும் தொடுத்துள்ளா போச்சு. இந்த மூலையில ஒரு சங்கிலி அண்டு போச்சு, இதுதான் பலகிட்டு வச்சுங்க. இந்த மூலையில் ஒரு சங்கிலி அண்டு போச்சு, இந்த மூலையில் ஒரு சங்கிலி. அப்ப பல மேல இன்னும் கீழே விழுகல. இந்த 2 சங்கிலையும் அண்டு விழுகணும். பாட்டி இந்த 2 கொஞ்சம் பாருங்க. நீங்க குழந்தைகள்லாம் பட்டினியா கிடைக்குது. நான் எடுத்துட்டு போய் கொஞ்சம் புழைச்சிக்கோங்க அப்படிங்கிறாங்க. இந்த கம்பர் அரங்கேற்ற கம்பராமாயணம் அரங்கை 100 அரசர் கூப்பிட்டு புலவர்களை கூப்பிட்டு என் மேல ஒரு ராமாயணம் படிக்கணும். என்னங்க இப்படி சொல்றீங்க? கம்பர் 10,000 பாட்டு படிக்கிறாரு. 10,000 பாட்டு பண்ண செலவு அதிகமாக, அது என்ன செலவான பரவாயில்ல, என் மேல ஒரு ராமாயணம் பாடு அப்படின்னு. அதுக்கு எத்தனை புலவர் வேணும்? 1500 புலவர்கள் வேணும். எவ்வளவு செலவாகும்? குறைஞ்சது 6 வருஷம் 7 வருஷமா 1500 புலவர்கள் போய் அரசபையில் தங்கிட்டு 3 நேரம்
அவன் அது சமைச்சு வடை பாயசம் போடுறான். ஒரு பாட்டு எழுதல. தினம் கூப்பிட்டு கேட்கிறான், என்னாச்சு 1000 பாட்டு எடுக்கணும், என்னாச்சு 2000 பாட்டு எழுதி. ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கிறான், என்னப்பா 7 வருஷம் பாட்டு என்னப்பா முடிச்சான், எல்லாம் முடிஞ்ச நாளைக்கு அரங்கேற்ற வேண்டியதாங்க. எல்லாம் கூட்டம் கூடியாச்சு, ஒரே கூட்டம் ஏராளமாக கூடி நிற்கிது. அப்புறம் ஒரு புதார் போனான் அரசு, என்னப்பா ஒரு 15000 பாட்டுக்கு மேலே அதிகமாக பாடிட்டான். அதில் ஒரு வார்த்தையை மட்டும் எங்களுக்கு என்னன்னு தெரியாமல் இருக்குது, அதை சொன்னீங்கன்னா பாட்டை போட்டு நிறைவு பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னா. என்ன பாடாது, ராம கொண்டாட்டிய ராவணன் தூக்கி போயிட்டான், உங்க கொண்டாட்டிய வந்து உங்க கொண்டாட்டிய வந்து தூக்கிட்டு போறான்னு சொன்னீங்கன்னா பாட்டு புரிஞ்சுட்டேன். ராமாயணம் வேணும் ஒரு பேர போயிடா. அவன் கொண்டாட்டி எவன் தூக்கிட்டு போயிட்டு ராமாயணம் எதுவும் நான் போயிடாட்டான். இந்த புறத்துக்கு எழுந்து வந்து சாப்பிட்டதான் கேட்டவர. அதுபோல எல்லாரையும் முடியுங்களா? முடியாது. அதுபோல அம்பையாரு 3வது சங்கரி அஞ்சு ஒரு பாட்டு போடுறாங்க. உள்ள வழக்கு இருக்க ஊரார் பொதுவு இருக்க வழக்கதனை தள்ளி அழிவழக்கு செய்தோன் வழக்கு இழந்தோன் சுற்றமும் தானும் அழுத கண்ணீரால் எச்சம் அரும் என்றால் அறியணும். அதாவது எவன் பணம் கொடுக்கிறானோ அவன் கூட சேர்த்துக்கிறது. உள்ள வழக்கு இருக்க வழக்கு அப்படியே நிற்குது, ஊரார் பொதுவு இருக்க தள்ளி வழக்க நியாயம் இல்லாம பேசுறது, பேசி எந்த அளவு கைக்கூலி வாங்குறான் பாரு. மன்று வரி துண்டேன்னு அவ்வையார் ஒரு சுருக்கமா சொல்லிட்டாங்க. ஆட்சிச்சுடிங்க மன்று வரி துண்டே என்ன தெரியுமா? பொய்ச்சாட்சி சொல்றது போகாதுன்னு அர்த்தம். பொய்ச்சாட்சி சொல்றதுக்கு போகாத. ஒருத்தர் அடிபடுறான்னு சக்கே தட்டினான்னு ஒருத்தன கோர்ட்டு கேஸ் போகுது, இந்த மாதிரி உடம்பெல்லாம் வீங்கி கிடக்குதுங்க அப்படி சொல்ற தானே பாக்குறாரு. சரி, நீ அடி வாங்கினா யாரு பார்த்தாங்க? கேஸ் எடுத்துக்க மாட்டான். நீயே அடி வாங்கினது கூட அடையாளத்தை காட்டினாலும் கேஸ் எடுக்க மாட்டான். அப்புறம் எதுக்கு ஜீவசாட்சி மாதிரி போட்டிருக்குது? சாட்சி வேணும். அதைத்தான் அவையார் மன்று வரித்து உண்டேன். கடைசியா அந்த ஒரு மரண தீர்ப்பாகிறான்னு வச்சுங்களேன், அவன் என்ன சொல்லுவான்னா, அது பேச்சு ஆண்டவரே என்னென்னவோ எழுதியிருந்தாங்க, அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படல. இவன் குத்துந்தான் நான் பார்த்தேன்னு எவன் சொன்னாலும் அவன் சொல்றதை வச்சுதான் நான் தீர்ப்பு எழுதுறேன். சாட்சி இவன் குத்தத்தை நான் என்னால பார்த்தேன் அப்படின்னு சொன்னான் பாரு, அவன் சொன்னதை வச்சுதான் நான் தீர்ப்பு எழுதுறேன். என் மேல நீ பழி ஏற்றிடாரு. இது தப்பான தீர்ப்பாங்க, அந்த தண்டனை அவனுக்கு போகணும். அவன் சொன்னதுனால தான் நான் தீர்ப்பு எழுதுறேன், அதனால தண்டனை அவனுக்கு போட்டு எனக்கு வந்துட போகுது அப்படி தீர்ப்பு எழுதிட்டு அந்த பேனா குச்சி உடச்சு வச்சிருவாங்க. அதனாலதான் சுருக்கமா ஒரே வார்த்தையில மன்று வைத்து உண்டு பொய் புழுகி மட்டத்தில் போய் பொய்ய பேசி பயிர் வளர்க்காத அப்படின்னு சொல்ற அவையார். அதுபோல உள்ள வழக்கிருக்க ஊரார் பொருளுக்க தள்ளி வழக்கதற்கு எல்லாம் கைகூலி வாங்குவான் சுற்றம் தானம் தொடர்ந்து அழுத கண்ணீரார். அவனுக்கு குடும்பம் பூரா 5 பேர். நீ தேவையாது அங்க போய் பேசினா அவன் எத்தனை ரூபா கொடுத்துட்டு போறான். அடுத்த சங்கி 5 பேர். அப்புறம் அடுத்து இன்னொரு பாட்டு, வழக்குடையோ நிற்ப பலியானை தாங்க கூடி. இன்னைக்கு அதுதான் நடக்குது. எவன் அதிகமா படக்குறா அவன் பக்கம் சேர்த்துக்குவாங்க. நீதிபதி முதல் அவன் பக்கம் சேர்றாங்க. வக்கீல் மட்டுமில்ல, நீதிபதியா அவன் பக்கம் சேர்க்கிறாங்க. வழக்குடையோ நிற்ப வலியானை கூடி வழக்கதனை அழிவழக்கு செய்தோன் அந்த வழக்கிழந்தோன் அழுத கண்ணீரால் எச்சம் அரும் என்றார். அது
அப்படின்னா சுத்தமாக அப்படியே தூளா போச்சு. இதில் என்ன இதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்கணும்னா உண்மை என்னைக்கு அழியாதுன்னு அர்த்தம். அம்மையார் என்ன சொன்னாங்க? உண்மையை சொன்னாங்க. நான் பாடுற பாட்டு நல்ல பாட்டா தான் நீ அந்த சொன்னாங்க இல்லையா? உலகத்துல எது அழியாத உண்மையோ அதை சொன்னாங்க. உண்மைக்கு அதுங்க அழிவே? உண்மை என்னைக்கு அழியாது. உண்மைதான் கடவுளே. மெய்ய அறிவுருவான் தெய்வமேன்னு பாடுறாரு மகாதேவ மலையில. இதை விட வேற இன்னொரு விளக்கமா வேணும். இயற்கை உண்மையர் என்றும் இயற்கை அறிவினர் என்றும் இயற்கை இன்பனர் என்றும் நிற்குணர் என்றும் சிற்குணர் என்றும் நித்தியர் என்றும் சத்தியர் என்றும் ஏகர் என்றும் அநேகர் என்றும் ஆரியர் என்றும் அநாதி என்றும் அமரர் என்றும் அற்புதஞ்சோதியர் என்றும் அற்புதர் என்றும் நிரதிசயர் என்றும் எல்லாம் ஆனவர் என்றும் எல்லாம் உடையவர் என்றும் எல்லாம் வல்லவர் என்றும் குறிக்கப்படுதல் முதலிய அளவு கடந்தது குறிப்பிட்ட திருவார்த்தைகளால் சுத்த சன்மார்க்க ஞானிகள் துதித்தும் நினைத்தும் உணர்ந்தும் உணர்ந்தும் அனுபவிக்க விளங்குகின்ற தனித்தலைமை பெரும்பதியாக தனிப்பெருங்கண்ணை கடவுளே, அற்புத ஜோதியாண்டவே, நான் செய்கிற விண்ணப்பத்தை குற்றங்களை பார்க்காம எனக்கு இந்த மண்ணில் பாருங்க. மதர் பெருமுடைய பாட்டை படிக்க முடியலன்னா இந்த வசனம் நான் விண்ணப்பம் சொல்லிக்கிறாங்க, அதை பாட முடியும். அதை கல்வி சொல்லி காட்டணும். பாட்டை படித்தா உங்களுக்கு அர்த்தம் புரியாது. புரியுமா? புரியாது. அதுக்கு இந்த வசனம் புரியுமில்ல? உரையாடை தான் அது. 4 விண்ணப்பம் அது நானே பாடம் பண்ணாலே போதும். சத்திய ஞான விண்ணப்பம், பெருவிண்ணப்பம், திருவிண்ணப்பம், சத்திய விண்ணப்பம், ஞான விண்ணப்பம், 4 விண்ணப்பம் பாடிக்கிறேன். இந்த 4 பாடம் பண்ணாவே திறந்தோடு என்கிட்ட புரியலாம். அதோட வேற ஒன்றும் வேண்டியதில்லை. அதே போது நமக்கு பெரும்பாலும் எல்லாரும் ரொம்ப பரம ஒன்றும் அடி படிக்க தெரியாத பாடம் பண்ணிக்கிட்டு கண்ணு தெரியாத ஒரு ஆளுங்க எங்களுக்கு தெரிஞ்சிருந்தார். விளக்கப்பாடி ஒரு ஊர்ல அவர் பேர் சிங்கு. கண்ணு 2 கிணம் தெரியாது. அடுத்த நாடகத்துக்கு மாத்தியாரு. அப்புறம் இதை இன்னும் சில அர்ச்சந்திரா வேற என்ன சொல்லுவானுங்க. பாட்டு தான் அவ்வளோ தான் பாடுவாங்க. அதெல்லாம் எப்படி படிச்சாங்க? கேட்டுதான். மற்றவங்க சொல்லி கேட்டு படம் பண்ணுறாங்க. கேட்டே ஒரு வாத்தியார், ஒரு நாடகத்துக்கு வாத்தியார் ஆக்கிறதுனா அவனுக்கு எத்தனை மூளை இருக்கு. அவன் பிறக்கிற போதெல்லாம் நினைத்தான் பிறந்தான். இந்த கண்ணில் ஒரு நோய் மருந்து ஊத்துறாங்கன்னா மஞ்சக்காமலையா? மஞ்சக்காமலைக்கு கண்ணுக்கு மருந்து ஊத்துற போய் அவன் கண்ணுக்கு எடுத்துட்டான். வைத்தியம் பண்ணதுனால தான் அவன் கண்ணுக்கு தான் போடணும். இங்கே மாதம் தவறாக வந்துட்டு ரொம்ப நாள் அடக்கமாயிட்டா ரொம்ப நாள் ஆயிடுது. இருந்தாலும் கண்ணு தெரியாத நிலையிலிருந்து அவன் மனப்பாடம் பண்ணானே, அதுக்காக சொல்றோம். அதுபோல இந்த உலகத்துல பல பேர் வாழ்ந்துருக்கிறாங்க. இப்ப ஔவையாரு இப்ப தமிழ் புலவரா மட்டும் இல்லை, ஒரு வள்ளலாவும் ஆயிட்டாங்க. 1000 பவுன் அவனுக்கு தான் கொடுத்தாங்க, எடுத்துட்டா போனாங்க. இவங்க எடுத்துட்டு போனா இவங்க தானே வந்திருக்கேன். அத்தனை அவங்க போயிட்டாங்க. அப்ப ஔவையார் ஒரு வள்ளல் ஆயிட்டாங்க. இந்த வள்ளலானா கொடுக்கிற தன்மை எல்லாருக்கும் வராது. கொடுக்கிற தன்மை வராது. கொடுத்து போனா போதும், நீ அருள் அடைஞ்சிடலாம். அது எல்லாருக்கும் வரவே வராது. கர்ணன் கிட்ட போய் ஒருத்தன் கல்யாணம் வச்சுட்டுங்க, மழை பெய்ஞ்சு வரையெல்லாம் நனைஞ்சு போச்சு அப்படின்னு துரியோதன் கிட்ட கேட்கறான். ஏண்டா உன் கறி இருக்குதா? உன் வீட்டில் பேச மழை பார்த்தா எங்க வீட்டில் மாட்டிருக்கு. இஞ்சி வீட்டில் இங்கே வரைய நனைஞ்ச மாதிரி தான் நான் அங்கே நடந்திருக்கேன். அப்புறம் என்ன வரைய கூடா அப்படின்ட்டா. இன்னொரு பையன் வீட்டுக்கு வந்து அப்படின்ட்டு கருணை கிட்ட போனா, என்னப்பா மழை பெஞ்சு விறகு நனைஞ்சு போச்சு, நாளைக்கு தாலி கட்டணும், விறகு போல நனைஞ்சு போச்சு, அதை ஏதாவது வழி செய்யணும். மதுரைக்கு வாப்பா. எத்தனை வீடு பிரிச்சு மேக வேண்டிய வீடுங்கிற மாதிரி 10 வீடுங்க பிரிச்சு இன்னைக்கே பிரிச்சு அதை கடை பூரா பிரிச்சு விடு. பூரா கிழிஞ்சது பூரா பிடித்து வச்சுட்டு எல்லாம் புது கடை போட்டு வீட்டை பேஞ்சு கொடுத்துட்டா எங்க விறகு கொடுத்துட்டாங்க. எட்டு போய் கல்யாணத்தை முடிச்சுக்கோ. கண்ணனு அர்ஜுனன் கண்ணனு போறாங்க. வழியில ஒரு தங்க கல்வி பெரிய கடை கிடைக்குது. 4 வயது
ஆனால் உயர் தங்கம் உடனே இந்த இந்த கல்லெல்லாம் தரும் பண்ணாப்பா அப்படிங்கிறாரு. உடனே நாங்கள் உட்காந்துட்டு அரிச்சனை போய் தராசு வாங்கிட்டோம். நீ அரைக்கருக்கு வாழ் வாங்கிட்டு வா, அரைக்கருக்கு வாழ், அப்புறம் தராசு, அப்புறம் நின்று இருக்கிற கல் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு பொழுது ஆகிப்போச்சு. பொழுது ஆகிப்போச்சு. கிருஷ்ணன் எங்கே போயிட்டு வந்தேன், என்ன பண்ண கொடுக்கல, எப்படி என்ன கொடுக்கலன்னு அரைக்க விட முடியாது. அரைக்கருக்கு கொடுத்த வாழ் கிடைக்கல, தராசு கிடைக்கல, கல் கிடைக்கல. அப்போ இதெல்லாம் அரிக்க சொல்கிறாங்க, ஆளை எவரும் ஆளை பார்த்து கூப்பிட்டு வருவானு அப்படின்னா அந்த இடத்துல கருணை வந்தான். கருணா நீ தருமாட்டாங்க அந்த வழி 4 பேர் போனாங்க. இங்கே வாங்கப்பா, நீ துணிப்பெல்லாம் வச்சு வச்சுக்கிட்டு போயிட்டாங்க. இது துணிப்பாய் பிரிஞ்சு வச்சுக்கிட்டான்னு போயிட்டாங்க. அவன் தான் கொடையாளி. கர்ணனுக்கு பிறகு கொடை இல்லை, கார்த்திகைக்கு பிறகு மழை இல்லை அப்படின்னு பேர் எல்லாம் தான் வந்து. ஆனால் என்ன நீ ஒரு இதோட ஆயிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். இத்தனை தர்மம் பண்ணான்ல கர்ணன். அவன் ஏன் பகவான் கொண்டுட்டார்? அவனை கொண்ட காரணம் என்ன? பெரிய கொடையாளியாச்சு, வாரி வாரி வழங்கின விடலாச்சு. ஏன் கொண்டான் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான், சிற்றினம் சேராமை. சின்ன பயிரோட போய் சேர்ந்தான். வண்டியோட சேர்ந்த பசுவும் மறந்துட்டு போயிருக்கு. சித்திரம் சேரக்கூடாது திருவள்ளுவர் அதிகாரமே போட்டுக்கிறானே. அங்க போய் சேரலைன்னா கர்ணன் தான் வெற்றி. அங்க போய் சேர்ந்ததுனால தாங்க அவரையும் சேர்த்து கொள்ள வேண்டியதை போச்சு. களை எடுக்கிற போது களை மட்டுமே எடுப்பாங்க, நெல்லை சேர்த்து பிடிக்க கொஞ்சம் நேரத்தில். அந்த மாதிரிதான் சேரிடம் அறிந்து சேர் அவையார் எத்தனை சுருக்கமாக சொல்லி வச்சுக்காரு பாருங்க. எல்லா இடத்தையும் போய் சேர்ந்துறாரு. கர்ணன் போய் சேர்ந்த மாதிரி சேரிடம் அறிந்து சேர், நல்ல ஆராய்ச்சி பண்ணு. சேரான் தெளிவும் தெரிந்தான்கள் நஞ்சுறவும் தீரா இடும்பி தரும் அப்படின்னாங்க. அதுபோல நம்ம நாட்டில் அமணன் ஒருத்த, அமணன் வள்ளல் அவன் ஒருத்தன். அமணன் குமணன், குமணன் தான் வள்ளல். வாரி வாரி வழங்கினான். இல்லை என்று கர்ணன் கேட்ட மாதிரி வரணும். கடைசியா உயிர் போற போது கேட்கிறாங்க என்னோட என்ன வேணும்னு சொல்லி. இல்லை என்று இறப்போருக்கு இல்லை என்று உரையா இதயம் நீ அளித்தரும், அல்லது வெவ்வினையால் இன்னும் உட்பவம் உண்டாயிடும். நான் செய்த ஏதோ தீவினையின் காரணமாக இன்னும் எனக்கு பிறவி வறுமையானால் இல்லை என்று இறப்போருக்கு இல்லை என்று உரையா இதயம் நீ அளிக்கும். அந்த இல்லைன்னு சொல்ற இதயம் மட்டும் எனக்கு வரக்கூடாது இருக்கிற கடைசி நேரத்தில் அதுதான் அவன் கேட்டான். அதுபோல அந்த அந்த குமண வள்ளல் யாரு வந்து கேட்டாலும் அந்த காலத்தில் இல்லைன்னே வாயிலையும் ஒரு காலத்திலே நாய் வந்தது கிடையாது. யாரு எதைய கேட்டாலும் கேட்ட விட ஒரு மடங்கு அதிகமாக தான் போகும். அப்படி கொடுக்குறாங்க. திறந்தோறு நகர்வரம் வரணும். யாராவது பட்டி கிடக்கிறாங்களா, யாராவது நோயால் வாடிட்டு இருக்கிறாங்களா, யார் வீட்டையாவது சண்டை போடுறாங்களா, பங்காளி சண்டை போடுறாங்களா, அதெல்லாம் பார்ப்போம். திறந்தோர் நகரங்களை போய் விசாரிப்பாங்க. என்ன சண்டை சொன்னா அங்கேயே தீர்த்து போவாங்க. என்ன நகராரு வாங்கிட்டு போன பணம் இவங்க கொடுத்துலீங்க, எவ்வளவு 2000, இந்த 2000 போ இப்ப அப்படியே கொடுத்தாங்க. பிரச்சனை தீர்த்து விட்டு இப்படி இருக்கிறான புகழ் எங்க பார்த்தாலும் பறக்கும். அடப்பா இப்படியோ நாட்டை நம்ம நாட்டாடுற மண்ணை வாங்கிறது. தினந்தோறும் வீடு வீடா போய் எவங்க பார்ப்பாங்க அரசன். இன்னைக்கு போக முடியுமோ ஒரு மந்திரி காவலெல்லாம் வெளியே போயிட முடியும். இன்னைக்கு போயிட்டு அவன் உயிரோட வர முடியுமா? முடியாது. அது கருப்பு போனவங்க நம்ம சாதாரண புனையல் ஆகாது. அந்த இந்த வாழ்ல விவசாயம் மக்களுக்கு இருந்தாங்கன்னா விவசாயம் பண்ணிக்க நிலத்தெல்லாம் போய் பாருங்க. உரம் போடாம பயிரால் விளையாட்டுன்னா ஏன் பார்த்து போல உரம் போடுற காசு இல்லைங்கண்டா குடிச்சுடுவோம். ஏன் சரியா விளையிங்க, சரி நான் எவ்வளவு வேகமா எடுத்தோம். அப்படி காடுகளையெல்லாம் போச்சுட்டு பார்த்து வீடு வீடா போய் மக்களை கேட்டு என்ன குறையோ அவர்களுக்கு அந்த குறையை அப்பவே தீர்த்து வச்சு அதாங்க கருணையின் வடிவம்ங்கிறது. அவருடைய புகழ் நாளெங்கும் பிறகு
இவன் வாரி வாரி தங்கத்தை நவரத்தை வாரி வாரி வழங்குறது. அவன் தம்பி ஒருத்தன் அமனன், இவன் குமணன், அவன் அமனன். என்ன அண்ணன் நம்ம செல்வத்தை பூரா வாரி வழங்கிடுவார் பாக்குற, நமக்கு ஒண்ணுமே இல்லாம போயிட மாட்டேங்குது அப்படின்னு அவன் நினைக்கிறான். இந்த ராஜசூய வேள்வின்னு ஒரு வேள்வி செஞ்சாரு தர்மராஜா. ராஜசூய வேள்வி ஏராளமான செலவாகும். அந்த வேள்வியில யாரு எதையும் கேட்டாலும் ஓயாம கொடுக்கணும். அது ஒரு பகுதி. இந்த கஜானா விகிதம் கொடுக்கணும். அது கொடுக்கிறவன் எப்படி இருக்கும்னா, இன்னும் வாங்கறதுக்கு ஆள் வல்லியேங்கிற எண்ணத்தோடு இருக்கும். ஒரு 100 ரூபாய் கேட்டாங்கன்னா அதை பத்தி 1000 ரூபாய் கேட்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறானா இருக்கணும். இப்படிப்பட்ட எண்ணம் தான் இருக்கணும். இன்னும் இந்த தீரமாட்டேங்குதே, இந்த கல்வி இன்னும் இருக்குது அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். அப்படிப்பட்ட ஆள் தான் அது இருக்கணும். ஆளு தர்மராஜா எல்லாத்தையும் அந்த 5 பேரையும் ஒவ்வொரு இடத்துல வேலையை போட்டாரு. துரியோதனை கூட்டாரு. இவாப்பாரு இந்த ராஜசூய வேள்வி 48 நாளைக்கு நடக்கும். 48 நாளைக்கு யார் எப்ப வந்து எதை கேட்டாலும் வாரி கொடுக்கும் அப்படின்ட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரே வருத்தம், இந்த பயிர் ஒரே நாளில் கேட்டுருவானே, நம்ம கல்யாணம் காலி பண்ணிடுவானே, இவன் நம்ம கட்டி என்ன ஆகுறது அப்படின்னு எல்லாரும் ஒரே வருத்தம். அப்புறம் அவனுக்கு என்ன அர்த்தம், இந்த வேலையா நம்ம கொடுப்போம், இவனுக்கு ஆண்டி ஆகாம வெளியே போவதா, 100 ரூபாய் கேட்டா 10,000 கொடுக்குறானே அப்படின்ட்டு வந்து கேட்டா எவ்வளவு வேணும், 1000 ரூபாய், லட்ச ரூபா கொடுப்பான். 1000 ரூபாய் கேட்கறேன், என்னை போய் பைக்கு என்ன கிடையாது, என்ன லட்ச ரூபாய் எடுத்து எவ்வளவு வேணும், 1 லட்சம் ரூபாய், அந்த 1 கோடி எடுத்துப்போம். எத்தனை வேணும், 1 கிலோ 10 கிலோ எடுத்துப்போம். இன்னும் ஆளை காலமே சீக்கிரம் தீர்த்து, இன்னும் தீர்த்து திறமாட்டேங்குது அடி எட்டு பேசுறான். இவருக்கு எல்லாரும் வருத்தம். வேலையை முடிஞ்ச பிறகு போய் பார்த்தா அந்த பணம் வச்சிருந்த பெட்டியில பணம் அதே குறைவே இல்லை. அது அதே அளவுக்கு இருந்து கொடுத்தாதான் முடியா, வேற வாங்கி கொடுத்தான். ஏன் முறையில அவன் கையில தனவேடி இருந்தது. அவன் கையில வச்சா 1 ரூபாய் எடுத்தா 100 ரூபாய் வளர்ந்துரு. அப்படிப்பட்ட கையை கடவுள் அவனுக்கு கொடுத்தாரு. கொடுக்கிற எண்ணத்தை கொடுக்கலையே, அவன் செல்வத்தை கொடுத்துக்கலாமல, அது என்ன அவனுக்கு பத்தி. அது போல அண்ணா மாறி மாறி வழங்குறாரு, நம்மள ஆண்டி ஆக்கிடுவாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா முடிவெடுத்தான். ஒரு நாள் காலையில் போய் ஆற்றுல குளிச்சான். வேட்டியெல்லாம் துவச்செல்லாம் காய் போட்டு கட்டிட்டு வந்து மூதி பட்டியெல்லாம் போட்டு கோயில் போய் சாமி போட்டு அண்ணனுடைய காலில் போய் நீளமாக விழுந்து விடணும். நான் என்ன தவம் செஞ்சனும், உங்கள் அண்ணனாக பெறுவதற்கு நான் அல்லாத தவம் பண்ணேன். இல்லைன்னா எப்பேற்பட்ட கொலையாளே எனக்கு அண்ணனாக கிடைக்கும். யாரை கேட்டாலும் வாரி வாரி வழங்குறீங்க. இப்பேற்பட்ட அண்ணனுக்கு நான் தம்பியா பிறந்ததுக்கு நான் என்ன தவம் பண்ணணும். யார் எதை வந்து கேட்டாலும் கொடுக்குறீங்க. நான் ஒன்று கேட்கிறேன், எனக்கு கொடுக்கூடாதா? தம்பி உனக்கு என்ன வேணுமோ உடனே கேட்குறேன், அப்பவே கொடுக்குறேன் அப்படின்னா. அண்ணா இந்த நாடும் இந்த ஆட்சியும் எனக்கு வேண்டும். நாடும் அரசு எனக்கு வேணும்னா உடனே ஆளை கூப்பிட்டு அதுக்கான ஏற்பாடு செய்யும். தம்பிக்கு முடிச்சு விடு. உடனே அதுக்கான எல்லா புண்ணிய நதியிலிருந்து தீர்த்தங்கள் வந்தது. வேத விற்பனைகள் வந்து வேதம் புழங்குறாங்க. அப்படியே அன்னதானம் நடக்கிறது, அன்னதானம் நடக்குது. சொற்பொழிவு நடக்கிறது, சொற்பொழிவு நடக்குது. பரதநாட்டியம் நடக்கிறது, நரநாட்டியம் நடக்குது. உடனே தம்பியை கூட்டு போய் சிம்மாசனத்தில் அமைச்சு அரியணை அனுமந்தாங்க அங்கதன் உடைவாழ்ந்த திரைசேரி குழலியோங்க பரதன் வெண் குழைக்க வைக்க, இருவரும் கவரை பெற்ற பரதன் வெண் குழைக்க வைக்க
பெண்ணையூர் சடையந்தங்கள் மரபுலோர் கொடுக்க வாங்கி வசிட்டே அப்படிதான் பண்ணி இந்த ராமாயணத்தை பாட்டு முடிச்சுட்டு அந்த மாதிரி தம்பி தலையில முடி சுட்டினான். முடிச்சு விட்டா அப்புறம் அவன் என்ன பண்ண எனக்கு ஒரு ரூம் கொடுன்னு நமக்கு பார்த்து நான் கேட்டான். இல்லை கோவத்தை கட்டின்னு காட்டி போயிட்டான். தம்பி எல்லாம் நீ இப்ப ஏற்பட்ட சுமையிலிருந்தே என்னை இறக்கிறீங்க, இப்ப ஏற்பட்ட சுமையிலிருந்து இறக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவன் காட்டி போயிட்டான். ஒரு நாட்டு அரசு இன்னொரு நாட்டு அரசு மேல முறையெடுத்து வராங்க. அந்த எல்லையில் நிற்கிறாங்க, இந்த நாட்டு அரசுடைய காவல்காரர்கள் எல்லையில் நிற்கிறாங்க. அவங்க வந்து இங்க சொல்றாங்க, அரசு விட்டாங்க, அரசு பெரிய ஆபத்து சொல்லுங்க, என்ன அடுத்த நாட்டு அரசு படை திட்டிட்டு உங்களை சொல்றதுக்கு அப்படின்னா உடனே இவர் என்ன பண்ணா, இவருடைய ஆட்சிக்குள்ள ஆவணங்கள்லாம் இருக்கு, ஆவணங்கள் இந்த நாடு என்ன கிராமம் அதை பூரா எடுத்து வைக்கிறாங்க. உடனே நவரத்தினங்களை தட்டுல ஏந்துக்கிறாங்க. உடனே 18 விதமான மேளதாளம் வாத்திய சுமம் மல்லாரி தவண்டை மத்தளம் புரி நகாரி நாதசுரம் எல்லாம் நட்பாது பேசுது. ஒரே அவங்கரமா போறாங்க. அவங்கரமா போய் அவருடைய காலில் பூரா வச்சுட்டு விழுந்து கும்பிட்டு, பகவானே பெரிய பாவத்தை வாங்க நீ வந்தேடா அப்பா, நான் இத்தனை எந்தப்பட்டு கிடந்தேன், இவ்வளவு பெரிய சுமீதி வந்து வாங்கினேன், நீ சாதாரணமாக இந்த எடுத்துக்கு சாமி அப்படின்னு கெஞ்சாங்க. நாம சுமையை வாங்க வேண்டுமாங்க அப்படின்னு விட ஏங்க ஒரு சின்ன நிர்வாகத்தை நிர்வாகம் பண்றதுக்கே நம்மளால முடியலன்னா ஒரு நாட்டை எப்படி நிர்வாகம் பண்ண முடியும்? அது போல அவன் விட்டுட்டு காட்டி போயிட்டான். இவ்வளவு பெரிய சுமை எனக்கு இறங்கி வச்சு நான் அளவில்லாத தவம் பண்ணிக்கிறோமோ அப்படின்னு அங்க போய் அவங்க பத்மாசனத்தில் உட்காந்து அப்படியே பசி வந்தா உதிர் சருகு புனல் கந்தமூலம் தான் கிழக்கு, கீழே உந்து கிடக்கிற சருகு, விழுந்து கிடக்கிற பழத்தை மரத்திலிருந்து பறிக்கிறது இல்லை, விழுந்து கிடக்கிற பழத்தாட்டுமா இப்படி திட்டு சிவனை நினைச்சு தவமா தவம் பண்றான். ஆண்டவருடைய அருளை வேண்டி அழுகிறான். அவங்க தவம் பண்ணிக்கிற போது ஒரு புலவர், அவர் பேரு பெருஞ்சித்திரனார், பெருஞ்சித்திரனார் நீங்க ஒரு சில கேள்விப்பட்டிருக்கலாம், கேள்விப்படாமையும் இருக்கலாம். அவர் வரார் குடும்பத்தில் ஒரே வறுமையாக. ஏன்னா சரஸ்வதிக்கு இடத்துல திருமகள் இருக்க மாட்டான், லட்சுமி இடத்துல சரஸ்வதி இருக்க மாட்டான். அவங்க 2 பேரும் பகையாட்டு அவர் இருக்கிறது இல்லை, ஒரே வறுமையா இருக்குது. போய் குமணங்கிட்ட போனையெல்லாம் கிடைச்சு போய் கொஞ்சம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. வந்து பார்த்தா ஊருக்குள்ள நுழையாதுன்னே சொல்றாங்க. எங்களுக்கு குமணங்கிட்ட பார்த்து ஏதாவது பொருள் வாங்கிட்டு போறான்னு வந்தேன். ஐயா தயவு செஞ்சு போயிருங்க, உங்க கூட ஏதாவது இருந்தா பிடிக்கிட்டு விடுறாங்க, நல்லா வேடிக்கிட்டு கூட பிடிக்குவேன். எங்களுக்கு எல்லாம் அத்தனை வரி போடுறாங்க, மூச்சு விடுறது வரி கேட்கிறாங்க, குழந்தை வந்தா வரி கேட்கிறாங்க, நிலவாங்கினா வரி கேட்கிறாங்க, நிலத்தை வித்தா எல்லாத்துலயும் கேட்கிறாங்க. ஒன்றும் கேட்காத ஒண்ணு கிடையாது. எங்களை பண்ணாத கூட கொடுப்படுறாங்க. ஐயோ நாங்க இப்படி போடுறதே கொடுங்கோர் மன்னன் வாழும் நாட்டில் கடுங்குதி வாழும் காடும் நன்றேன்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. நாங்கெல்லாம் காட்டு ஓடிக்கலாம்னு நினைச்சுக்கிறோம் அப்படின்னு இவர் சொல்றாங்க. சொல்றேன் சரி, இவர் அதுதான் அவன் குமணன் இருந்தான, இவருக்கு முடி சூட்டிட்டு அப்படியே வெளியே போயிட்டு அரண்மனை நிக்கவே இல்லை. காட்டுல எங்க போய்க்கிறான்னு தெரியல. அப்படியே காட்டுல போயிட்டாரு. அங்க தேடிட்டு போனார். அங்க போனா ஒரு வேப்ப மரத்தடையில அப்படியே பத்மாசனம் போட்டு உட்காந்துருக்காரு. இவர் போய் உட்காந்துருக்கிறார். ரொம்ப நேரமா நித்திரை கரைஞ்ச பிறகு கூப்பிடணும். பேரானந்த நித்திரையில் இருக்கிறாரு. அப்புறம் நித்திரை கரைஞ்சு அப்படியே பண்ண கண்ணை முடிச்சு பார்த்தாரு. அப்புறம் பாப்பா என்ன வேணும் அப்படின்னாரு. இப்படி என்னுடைய குடும்ப அளவிலான வறுமையில வாடுது, உங்களை பார்த்து ஏதாவது வாங்கிட்டு போறான்னு வந்தேன். உங்க தம்பி அங்க இருக்கிறான், அவங்ககிட்ட போனா உங்ககிட்ட பிடிக்குவான்னு ஊர்லயே சொல்றாங்க. நான் அவங்ககிட்ட போகல,
அப்படின்னா அப்ப அவன் நினைக்கிறான், ஓ இன்னைக்கு தான் நாம சாக மாட்டோம். அதாவது தர்மம் செய்ய முடியாத நிலை உனக்கு ஏற்படுதுதான், நீ செத்து போயிருங்கிற மனிதன். அவன் சாதலின் இன்னாததில்லை, சாகிறத விட கொடுமை வேற எதுவுமே இல்லை. சாதலின் இன்னாததில்லை, அந்த சாகிறது இனிமையா மாத்தணும். இனிமையா மாத்தோம்னா ஈதல் ஈயா கடை, கொடுக்க வேண்டியதை கொடுக்க முடியாம போயிடுனா நீ செத்து போயிடு. பச்சைய போடுறது கிளம்பாதான் நடந்தான் அப்படின்னு. சரி இனிமேல் நாம இருந்து போலாம். புதவன் வந்து கேட்டு அவருக்கு இல்லைன்னு சொன்னவரை நாம வாழ்ந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு பக்கத்துல ஒரு பெரிய புத்து இருந்தது. அந்த புத்து விட கொண்டு கையை விட்டான். அந்த கையை பார்த்தது, இது வர்றவனுங்கெல்லாம் வாரி வாரி வழங்கி நமக்கு ஈந்து கிடந்த சிவமாச்சேது, இது கொடுத்து சிறந்த கடமாச்சு, இந்த கையில நம்ம கிட்ட வந்திருக்குது அப்படின்னு அந்த பாம்பு தலையை இந்த மானியத்தை பிடிக்க கை வச்சு புலவரை கடவில்லாத மகிழ்ச்சி. மாணிக்க நவரத்தினத்திலேயே சுயமான ஒளியுள்ளது மாணிக்கம் மட்டும்தான். மற்ற வைரம் கோமேரம் பட்டல் பட்டல் கேட்டோம். அதனாலதான் மாணிக்கவாசகருக்கு வைரமுத்துன்னு பேர் வைக்கல, மாணிக்கவாசகருக்கு பேர் வச்சாரு. பழுதில்லாத சொல் மணியினை பற்றி செய்து பற்றின வருஷப்பட்டது, அன்பு முழுதுமாகிய வளர்த்தினால் முறை கொடுத்து அழுது சாத்தும் மெய் அன்பருக்கு வழுவிலாத பேர் மாணிக்கவாசகன் என்றார். மாணிக்கவாசகன் ஏன் பேர் வச்சான்னு பழஞ்சோதி முனிவர் பாடுறாரு. அதுபோல அதை எடுத்து அழுதில்லாத மகிழ்ச்சி இதை கொண்டு போய் யாருக்கிட்ட வைக்கிறது? விலை மதிக்க முடியாத பொருளாச்சு. நீ சாதாரண மனுஷன் எவன் வாங்குவான்? ஒருத்தனை வாங்க மாட்டாரே, எங்க கொடுக்கலாம்? சரி வேண்டாம், அந்த தம்பி கிட்டவே கொஞ்சம் விலை கொடுத்துருவான், அரசனை தவிர வேற யாரையும் வாங்க முடியாது அப்படின்ட்டு அதை கொட்டி கொடுத்தாங்க. உடனே அந்த மாணிக்கத்தை மதிப்பிடர்களை கூப்பிட்டான். இது என்ன விலை வரும் பாருங்க. வந்தவங்கெல்லாம் இதனுடைய விலை இவ்வளவு சொல்ல முடியாது, அளவிடவே முடியாது, அளவிடவே முடியாதுங்க. அளவு போறாலும் அளவிட முடியாதுங்க. இந்த பழனி முருகனை புதுசா ஒரு சிலை செஞ்சாங்க. பழனி முருகனை சிலை செஞ்சா அப்புறம் இந்த சிலை ஒழுங்கா செஞ்சுக்கான பார்க்கறது ரஷ்யாவில இருந்து அதுக்கு ஒரு நிபுணர் வர வச்சாங்க. ரஷ்யாவில இருந்து அதை வச்சு பார்க்கறதுக்கு ஒரு கருவி இருக்கு. உடனே அவன் வந்த பிறகு அவன் குறிப்பு வச்சு கூடெல்லாம் போட்டு கோயிலுக்குள்ள அனுப்புறாங்க. அனுப்புனா இவரு இந்த கருவி எடுத்துட்டு போறாரு. பக்கத்துல போறாருப்பனே இந்த கருவி எங்க வந்து நிக்கணுமா நின்றுக்குது. அது மேல மெச்சவர்கள் சுத்தி நிக்கணும். பக்கத்துல போறாருப்பனே வந்து நின்றுது. அப்புறம் அவர் எழுதி கொடுத்து போயிட்டாரு, இந்த சிலையை மனித மூளையினால அளக்க முடியாது. கோயில் செஞ்சிருங்க. மண்ணு எண்ணரர் பூதர் வித்யாதரர் கோயில் 18 சித்தர்ல வள்ளலாருடைய வாக்கில் அவர் மட்டும்தான் இடம் கொடுத்துக்கிறாரு. வேற யாரும் அவர் வாய்த்த வரல, அவர் மட்டும்தான் வந்திருக்கிறார். அந்த கோயில் செஞ்சாங்க. அந்த சிலை அவன் ரஷ்யாவிலிருந்து வந்தவன் இந்த சிலையை மனித மூளையினால அளக்க முடியாது கழித்து போயிட்டான். அதுக்கு பார்த்தா தேட்டர் வேலையை விட்டாங்க. அப்புறம் அது போல விலையே மதிக்க முடியாதுட்டாங்க. அப்புறம் ஐயா புலவரே எங்க கிடைச்சதுன்னு அண்ணன் தான் கொடுத்தாரு. பாவின் பேரே போகும்போது எல்லாம் தூக்கி போயிட்டான். அவன் பாருங்க போற போது எல்லாம் தூக்கி போயிட்டானா நவரத்தினத்தை பூரா வந்து இருக்கிறது பூரா காலமாட்டிருக்குதான கொஞ்சம் கொஞ்சம் கிடக்குது அப்படின்னு. உடனே அடுத்த நாளே கண்டுரா போடுறான். எங்க அண்ணன் குமணம் எங்க இருந்தா தலையை கொட்டுவாருக்கு 1000 பவுன் தலையை கொட்டுவாரு. உடனே இதே புலவர் அங்க போனார். தலையை கொண்டு வர சொல்லி 1000 பவுன் சொல்லிக்கிறான்.
நான் வந்து எப்ப கேட்கறேன்னா அப்பதான் எனக்கு தலை கொடுக்கணும். நான் போன முறை எவனாலும் வந்து கேட்டா தலை கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டான். அவன் போனப்ப சொல்றான், அந்த நாள் வந்திலை அருந்தமிழ் புலவோய், இந்த நாள் வந்து நீ நொன்புயரை அடைந்தாய், என் தலைதனை கொண்டு போய் தப்பிகை கொடுத்து அதன் விரைதனை பெற்று உன் வறுமை நோய்களையே எல்லாம் சொல்ல